இப்படி படுக்க வச்சு பாடியா கால போடாத அப்ப கால போடாத ஒரு இந்த காற்றை பார்த்து விட்டால் உங்களிடம் ஓட்டமாக ஓடி வந்தேன் எந்த சொன்னால் நீதி கிடைக்க வேண்டும். என்னுடைய அப்பா மேல இருக்கிற நம்பிக்கை நான் உங்களுக்கு கேவலமா பேசுறேன், மன்னிச்சுக்கிறேன். மன்னிப்பு ஒரு மனிதன் மீது நம்பிக்கை வைக்கலாம், எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கக்கூடாது என்னுடைய வார்த்தை அப்பையும் செவிக்கு கேட்கவில்லை. எப்போது வார்த்தை ஒரு நாட்டிய சாரி மனிதரை நாட்டில் தன்மை எழுந்திருக்கிறார். ஒரு பெண்ணுடைய மனம் ஒரு பெண்ணுக்கு பேசுங்க. அப்பா ஒரு நாட்டு மன்னர் செய்ய வேண்டிய வேலையே இது. எவ்வளவு நாள் எனக்கு குடிப்பழக்கம் ஆரம்பத்திலே நீ பேசுறது தப்பு. நான் பேசுறது தப்பு ரைட்டா? இல்ல இது முப்பது இல்லையா? எங்க அப்பா உனக்கு துரோகம் பண்ணாரு, உனக்கு என்ன மோசம் பண்ணாரு? சாராயத்தை வாங்கி ஊச்சி அவனை வர கூட்டி வச்சுக்கிறேன். அவர் மன்னரு, நான் வேலைக்காரன், வாங்கி கொடுக்க வேண்டிய கடமை என்னுடையது. அவர் விஷம் வாங்கி கொடுப்பேன். ஆனா பாவி, ஆனா துரோகி, நாசக்காரா எங்கன்னா போறேன்னு சொல்லி அனுப்பிச்சு அவர் வெகனக்கணி கூட்டி தந்தை காதல் வாங்கி கூட்டி அம்மா கொஞ்சம் எழுந்துருங்கம்மா. பாத்தீங்களா இந்த செய்யார் பாட்சால போட்டா ஒரு பைத்து காட்சி அதே மாதிரி ஒரு அவங்க அதிர்ச்சி ஆயிட்டு இருக்காங்க. ஆமா எங்க அப்பா பண்றதுல அதிர்ச்சி ஆயிட்டு இருக்காங்க. அம்மா கொஞ்சம் எழுதுங்கம்மா. அவங்ககிட்ட அம்மா மூளை வளைச்சு நடந்துட்டு பேசிக்கிறாங்க. அம்மா எழுதுங்கம்மா. என்னால எந்திரிக்க முடியும், எந்திரிக்க மாட்டேன் சொன்னேன். உன்னால ஏந்துக்க முடியா? நீ ஏந்துக்க முடியாத அளவுக்கு உன்னை கற்பாயிட்டான். அம்மா என்னுடைய அப்பா கற்பாயிட்டாரு. அம்மா என்னுடைய அப்பா எங்க குடிப்பாங்க தவறு செஞ்சுட்டாரு. அவருக்காக நான் மன்னிப்பு வைக்கிறேன். மன்னிச்சிருப்பா ப்ளீஸ். வேண்டாம் வேண்டாம், எனக்கு மன்னிப்புலாம் வேண்டாம், எனக்கு கற்பு தான் வேண்டாம். எனக்கு கற்பு தான் வேணும். கற்பு
கருப்பு வீடு தெரியாதா? நான் உள்ள பூந்தா பார்த்தேன். கருப்பு போயிட்டு அழுவாதீங்கம்மா, கத்தாதீங்கம்மா, ஊரை கூட்டாதீங்கம்மா. ஏமா லக 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 லகன்னு கத்துறேன். அரண்மனை இதுல அசிங்கமா எங்களுக்கு கேவலமா நினைப்பாங்க. நம்மளால கருப்பு வச்சுட்டாங்களே. அழுவாதீங்கம்மா, கத்தாதீங்கம்மா. ஏமா அழாதம்மா. அழுவாதீங்கம்மா, வேணம்மா. சனிக்கு வந்துச்சு சொல்றேன் பாரு, நாட்டு மக்கள் எங்களை தவறா பேசுவாங்கம்மா. மன்னர் சரியில்லைன்னு சொல்லிட்டு அழுவாதீங்க. ஏமா இவ்வளவு கத்துறீங்களா? காலமாடு தமிழ்நாட்டில் இல்ல, ஆந்திரா தான். காலகாரமா பரோட்டாலாம் அம்மா எப்ப கற்பாயிட்டு இவங்க நாட்டு மக்கள் உங்களை கேவலம் உங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருங்க. கேட்பீங்களா? எனக்கு சொல்றது சொல்றீங்க, நல்ல சொல்யூஷனா தாங்க. சொல்யூஷன் தானே பங்கால இருக்குது, வாங்கினார் ஒட்டிக்கிட்டு நேரம் ஆகும். ஓ அப்படியே புடிச்சுக்கோ. அம்மா என்னுடைய அப்பா தவறு செஞ்சாரு, தப்பு பண்ணவும் தண்டனை நிச்சயமா அனுபவிக்கிறா. அதனால சொல்றது கொஞ்சம் கேளுமா, அழுவாதீங்க. அம்மா என்னுடைய அப்பா கருப்பாயிட்டாரு, என்னுடைய அப்பாவே எனக்கு திருமணம் செஞ்சுக்கங்க. ஐயோ பிறந்த மகள் நீ இருக்கும் போது அவனுக்கு திருமண வயது ஒரு பெண்ணை வச்சு பெண்ணை கேவலமா அசிங்கமா ஒரு மன்னர் சட்டி போடுறீங்க. பாக்குற நாட்டு மக்களா காரித்து போறாங்க. ஒரு மன்னர் செய்ய வேண்டிய வேலையை ஒரு மன்னன் அம்மா தப்பு என்ன தப்பு? அது வரது உண்மை. ஆனா எந்த பெண்ணையும் மனசார கிடையாது. ஏமா ஏமா அவர் திட்டாதுமா, அவர் மேல எந்த தப்பு இல்ல. நல்ல மனுஷாண்டாலும் தப்பு எல்லாம் உன் பேரத்தான். தப்பு பண்ண நீ தான். உம்மா எப்ப செட்டாங்களா அப்ப 2வது வாரம் கிளர் பண்ணி வச்சிருக்கோம். பாவம் காஞ்சிங்க தான் கம்மாங்கொல்ல இறங்கிட்டு பெட்ல போய் தலகாணி வர மாத்தலாம் பார்த்தா 4 தலகாணி கீழ் போயிடுது. உமா நஞ்சு பராண்டிட்டு இருக்கிறாரு. பஞ்சிலாம் வெளியே வந்து பஞ்சிலாம் வெளியே வந்து. ஐயோ பெட்ரூம்ல பஞ்சு வரக்கூடாது. என் பெட்ரூம்ல சாதம் பாரு, அது என் தப்பு. போதும் பாய. அம்மா என்னுடைய அப்பாவை நீங்க திருமணம் செஞ்சுக்கங்கம்மா. வேற என்னமா செய்யறது? கேக்குறேன், நியாயமா பேசுறீங்களா? ஒரு பொம்மை நாட்டி தானே நீ? பொம்மநாட்டி இல்ல, பொம்மநாட்டி இல்ல ஒரு நாய் நீதியா பேச மாட்டீங்களா? நாய் இப்பதான் போச்சு. நாய் இப்பதான் போச்சு. நாய் தானே, அதான் பார்த்து நினைக்கிறேன். என்னன்னா எப்பவுமே ஆரத்து பார்க்க மாட்டேன். கடை நாய் வச்சுனா என்னன்னா அப்படியே பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ வேற ஏன்டி அதை வர கேளு, மறந்தே போட்டு மாதிரி நான் வேற கேளு விட்டேன். ஆமா உங்க அப்பா என்ன கருப்பை சொல்ல, அதனால கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க. ஆமாம்மா, நான் ஒரு விஷயம் சொல்லி தப்பா நினைக்காதீங்க. தப்பா நினைக்க மாட்டேன். அது இருக்கிறாள் அந்த ப்ரோ நான் சாப்பிட்டு போறதானே ஏ பொறுப்புக்கு அப்படி இல்ல, வேற என்ன தேவையா? ப்ரோனா சகோதரர் இருக்குது. சாரிமா படி உப்பு இல்ல. அப்படி ஒருவேளை அவரு உங்களை ரேப் பண்ணிருக்காரு. ஏய் அவர் சும்மா ஒரு இது சொன்னாங்க, நீ என்ன பண்ண? அவர் யாரடி? வேலக்கர். நீங்க துடிக்காதீங்க, இது ஒரு எடுத்துக்காட்டு. எடுக்கிறாடி காட்டுறீங்க. என்ன தான் எடுத்துக்கா நீ அதை பார்த்து பாய்த்துட்டேன். அவங்க அப்படிதான் பண்ணுவான் ஒரு தப்பா. சரி நான் என்ன சொல்றேன், அப்படி அப்படி ஒருவேளை அவரு கூட ரேப் பண்ணிட்டா அவரை கட்டிக்கிறீங்களா? போதும் போய் ஒரு வேலைக்கார ஒரு வேலைக்கார வச்சு பேசுறீங்க. அப்ப நான் மட்டும் கேவனை கட்டிக்கணுமா? மூடுங்க, கிழவங்க எல்லாம் சொல்லாதீங்க. மகா மன்னர் என்னுடைய அப்பா மகாராஜா நீங்க அவங்கள எங்க அப்பா பொண்ணா? அப்பா வயசு எனக்கு வேணாம். அந்த நைனாவை கட்டிக்க
வாயை போடுமா, போதும். நான் நல்லது. உன் நலத்துக்கு பிரச்சனை கிடையாது. ஆமா ஆமா. அது கலப்பு தேடி போயிருக்கு. அம்மா, என்னுடைய அப்பாவை நீங்க திருமணம் செஞ்சுக்க மாட்டேன்னு சொல்றீங்க. அப்போ உன்னுடைய கற்புக்கு எதாவது நஷ்டத்துக்கு ஐயோ, உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களே, அதை நினைச்சு கூட பார்க்க முடியல. நினைச்ச ஈரமா அவங்க. வேணாண்டா டாபர். எப்படியா? என்னுடைய அப்பா கேவலம் கட்ட மாட்டேன்னு சொல்றீங்க. அப்போ உன்னுடைய கற்புக்கு எதாவது நஷ்டத்துக்கு என்ன பணத்தை கொடுத்துறேன் நானு. ஓ, 4-5 பேங்க்ல இது எடுத்து போட்டா கூட தாங்காது. கணறு மாரி அது. ரொம்ப அது. ஆமா. அம்மா, வயசாயிட்டு நினைக்காதீங்கம்மா. என்னுடைய அப்பாவை நீங்க திருமணம் செய்யுங்க. அந்த சொத்து சுகம் நாடு நகரம் அனைத்தும் உங்களுடைய பேர்ல எழுதி நாட்டுக்கு உங்களை மகாராணி ஆகலாமா? அம்மா, தயவு செய்து சொல்றேம்மா. அம்மா, என்னுடைய அப்பாவை நீங்க திருமணம் செஞ்சுக்கணுமா? ப்ளீஸ். திருமணம் பண்ணிக்கணும் சொன்னாதான் விடுங்க. நான் கட்டிக்கிறேன். நான் உங்க அப்பனை கட்டிக்கிறேன். சின்ன படத்துல ஏதோ ஒண்ணு சந்தானம் கொடுத்து பேண்ட் கழிக்கும். அது எது உங்க அப்பாவோட ஏன் கிளம்பி ஒத்துக்கு எனக்கு தெரியும். பாவம் ஊத்திக்கிட்டேன். எனக்கு தெரியுமே. அதனால இல்ல, உங்க அப்பாவை நான் கட்டிக்கிறேன். மத்தவங்களை வச்சுக்கிறேன். ஆனா ஒரு விஷயம் நான் சொல்லுவேன் எல்லாருக்குமே, அவருக்குன்றதுல எல்லாருக்குமே தான் இது முக்கியமான விஷயம். ஆனா விடுங்க, இது ஒரு வயசு பெரியவங்களா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு அனுபவத்துல பெரியவங்களா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு அரசியல பெரியவங்களா இருந்தாலும் சரி, இவர் ஒரு மன்னர் தானே. ஒரு மன்னர் என்றால் நீதிக்காக வாழணும். அப்பா ஒரு நீதிக்காக வாழாத. கட்டி மேல மங்கல்யம் தந்துடா. வினாடி தத்துக்கா வேலை செய்யறேன். நேற்று தத்தா தாய் போட போனா நீயா போட. ஆமா, மன்னர் தானே பண்ண. கம்மியா இந்த திருவிழா நடக்குது. ஒரே ஒரு ஆள் எடுத்து எல்லா வேலையும் செஞ்ச செய்ய முடியாது. ஆளுக்கு ஒரு வேலை எடுத்து செஞ்சா வேலை சொத்து. தாய் ஒரு மாலை போடுறாரு, நான் தாலி போடுறேன். முதல்ல யாருன்னா எழுது பயிர் நீ வச்சு ஈஸி தானே. ஐயோ ப்ரோ, அந்த நைனா அந்த நைனா சொல்லம்மா. அவர் என்ன சொன்னாரு? மேல வைக்காதுன்னா என்ன சொன்னாரு? இல்ல, இவர் சொன்னாரு இல்ல, மாலை அவர் மாகட்டும், தாலி நான் கட்டுறேன். முதல்ல யாருன்னா பார்க்க சொன்னேன். என்னது முதல்ல யாருன்னா பார்க்க சொன்னேன். அது நீ சொன்னீங்களா? நீங்க சொல்லி முடிச்ச உடனே நாங்க நின்று நாங்க நைனா ரெடி ஆகிற மாதிரியா? சரி, ட்ரை பண்ணு ஒரு நாளைக்கு. நான் சொன்னேன் பெரியவருக்கு நான் அவர் யாரு அவரு? அதுக்கு தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு. சார் முடிஞ்சா கால் போட்டா மன்னனா இருந்தவன் மதுவருந்தி அவன் விதியின் விளையாட்டு எனக்கு வளர்மான் என்று சொன்னால் அவர் கொண்டவர். அடுத்தவர் குற்றத்தை சுட்டிக்காட்டி தண்டிக்க முடியாது. அதற்குதான் இந்த திருமணம். அம்மா வேண்டும். அப்பா, திருமண வயதில் ஒரு மகள் இருக்கின்ற ஒரு தந்தைக்கு நீ திருமணத்தை செய்து வைத்தாய். நீ எனக்கு மகளே அல்ல. என் வீட்டுக்கு வாழ வந்து
இந்த மலர் மாலை கொண்டு சென்று உன் தாய் இருந்து விட்டாலே மணிமேகலை அவள் உருவப்படத்தை தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ ஒரு நட்பை ஒருவன் ஆகையால் திருமணம் நல்ல முறையில் முடிந்துவிட்டு ஆடி பாடி சந்தோஷமாக நகர்வல வருகிறேன். கொடுத்து வைத்தவர் வரி குதிரை யார் அது மாட்டு வண்டி பல்சுரு முறுக்குனா தீங்கு ஓடும் நான் பார்த்து எத்தனை வண்டியை பார்த்தேன். பின்னாடி என்ன வேணும்? டேய், 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 அங்க என்னடா பாக்குற? சரி விடு ஏங்க எப்படி உனக்கு சூப்பரு உனக்கு ஏய், என்ன பின்னாடி பாக்குற? இல்ல எங்க ஊர்ல இது போல தான் அவன் ஒவ்வொருத்தன் வாழ்க்கையில பின்னாடி என்ன நடக்குது அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படி தெரியும் போது சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான். என்ன பண்ணு அது போல தான் உன் வாழ்க்கையில பின்னாடி வாழ்க்கையில பின்னாடி பார்க்காத முன்னாடி பாரு. முன்னாடி பார்த்துட்டு தான் பின்னாடி என்ன நடக்குது எனக்கு தெரியல யாரு உனக்கு இது இல்ல உன் வண்டி வேற ஒருத்தன் ஓட்டினா என்ன பண்ணுவீங்க பொதுவா ஐயா சிங்கம் நீ சிங்கம் தான் ஓட்டுறவா அதோட சிங்கம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு வாழணும். நீ கண்ணுக்கு கை வச்சா கூட அப்படியே எரிஞ்சிடுவான். கண்ணைக்குதான் நினைக்கிறேன். ஆமா அப்படி எரிஞ்சிருந்தா எத்தனையோ பேர் எரிஞ்சிருக்கு. பெரும்பாக்க நல்ல ஊர் எரிச்சிடாது. யாரு பரவாயில்ல அது தண்ணி மாட்டிக்கிறேன். பரவாயில்ல இருக்குதான். சரி உனக்கு முதல்ல ஏற்பாடு பண்ணிட்டேன். முதல்ல அருமையான இடம் பிரமாதமான இடம். எங்க இது வரைக்கும் யாரும் வச்சுக்க மாட்டாங்க. என்ன சொல்ற? காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல வச்சேன். ஒரு குழந்தையானது கருவிலே உருவாகிறது. பூக்கடை பக்கத்திலே இருக்குது. உருவான குழந்தை மண்ணில ஜனனமாகுது. மார்க்கெட் வேற பக்கத்திலே இருக்குது. ஜனமான குழந்தையை கன்னி பருவத்தை விட்டு மங்கை பருவடை நிறைய பஸ் வேற வந்து நிக்குது. அவளுக்கு ஏற்ற ஒரு வேலை பார்த்து மனமுடித்து இரண்டு இருதயங்களை ஒன்று சேர்வதற்கு 4 சுமத்துக்குள்ளாகவே சாந்தி முகூர்த்தம் நடத்துறாங்க. அதிக குணம் பார்த்தா உள்ள புள்ளா கேமரா வைடா வெளி புள்ளா ஸ்கிரீன் கட்டி விடுறா பாத்துக்க. கேட்டாதீங்க சவுண்ட் பாக்ஸ் சூப்பரா அப்ப மைக் கட்டா சுத்திட்டு மைக்கு எங்க வைப்பீங்க? உள்ள வாயில வைப்போம். சரி பாத்துக்க. நான் ஒண்ணுங்க பல்சுன்னு முடிக்கிட்டு போறேன். யாரு அது எத்தினி காலத்து இருக்குது எத்தினி கையெழுத்து பார்த்தேன். அப்படித்தான் சொல்லிட்டு போயிட்டான். சிவாஜி பேர் முறிக்கு விட்டுக்கிற அது இயற்கை அவருக்கு முறிக்கு விடுறது. போற பூரி கிண்ணிக்கு போறோம். என் பேர் சாருமதி. அந்த பாலு பையெல்லாம் ஐயோ ஏங்க எனக்கு பால் அலர்ஜி. பால் பீயும் கையில் ஐயோ ஏழை குடும்பமா பாலை வைக்க போறான். பாலை வைக்காத. அதான் சொல்றேன் நான். அவங்க ஏதோ ஒண்ணு போட்டு போறான். அம்மாவுடைய பேர் என்ன? என் பேர் சாருமதிங்க. என்ன செல்லமா சாரு சாருன்னு கூப்பிடுவாங்க. இரவிலே கேட்காத பெயர் சாரு. அந்த பரமன் சிரத்தை அணிந்திருக்கக்கூடிய மதி அணிந்த பெயர் சாருமதி. உன்னை நான் பார்த்தது எப்படி தெரியுமா? என் உறக்கத்தை கலைத்த உலகலைக்கு என் உணர்ச்சியை தூண்டிவிட்ட உண்மை கடை. உன்னை பார்த்தான் எப்படி தெரியுமா? சித்திர மாதத்து விக்கத்திரமாகும், வைகாத்திரை ஓடி வருகின்ற வைபாக காற்றாகும், ஆடி மாதத்து தாவணி மாட்டு கிழமாகும், ஆடி பெருக்கிலே ஓடி வருகின்ற காவேரி அலையாகும், ஆவணி மாதத்து புரட்டாசி மாதத்து புனிதமான மலராகும், ஐப்பசியிலே ஐயமின்றி கூறக்கூடிய மலைத்துறையாகும்,
கார்த்திகை மாதத்தில் திருவண்ணாமலையிலே ஒரு திருவிளக்காக மார்கழி மாதத்திலே திருவிழாவை மாதத்திலே பார்க்கின்ற போது அன்னை செவ்வாரம் அமுத பொன்மன்னம் சொட்டுவிட்டா என் உள்ளத்தை கட்டுப்படுத்த முடியாது. உனக்கு வாழ்க்கை என்ன முதற்படியை காலெடுத்து வைத்து விட்டேன். இனி நான் உன்னை தொட்டு விட்டு